காக்குமே. जिह्वे कीर्तय केशवं मुररिपो सेतो भजश्रीतरो पाणिद्वन्द्वसमर्चय अच्युतकथाका श्रोत्रद्वयत्वं शृणु कृष्णो लोकयलोचनद्वयकरेर्गच्छाङ्घ्रियुग्मालयो जिग्रग्राणमुकुन्दपादतुलस्यो மூர்தல் நமாதோக்ஷஜம். குலசேகர ஆழ்வார் உலகத்திலே பாக்கியசாலிகள் யார் யாரெல்லாம் ஸ்ரோத்ரத்வயத்துவம் ஸ்ருணு கண்ணனை பற்றிய விஷயங்களை அவனுடைய வைபவங்களை பெருமைகளை யார் ஸ்ரவணம் செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் பரம பாக்கியசாலிகள் என்று சொல்ல வந்தவர் அவர்களே ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும். கேசவனுடைய கீர்த்தனைகள் கேசவனான கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் எப்போது அடைகின்றோமோ அவர்கள் புண்ணியசாலிகள் என்று வர்ணிக்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய நலம் தரும் நாராயணியத்திலே நாம் சிரவணம் செய்வது மட்டுமல்லாமல் கண்ணுக்கும் பக்தி பூர்வமாக பல கண்ணனுடைய திவ்ய தரிசனங்களை அடைந்து கொண்டு வருகின்றோம் என்பது நாம் செய்யக்கூடிய பரம பாக்கியம். அந்த வகையில் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் சென்னை கல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பெரியபாளையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திலேயும் திருவள்ளூர் திவ்ய கஷேத்திரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய வடமதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததும் கங்கை கொண்ட சோழனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதுமான இந்த திருக்கோயிலை நாம் வலம் வர ஆரம்பித்து பெரிய திருவடி சிறிய திருவடியான ஆஞ்சநேய சுவாமி ஆதிலட்சுமி தாயார் பழமை வாய்ந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அதே போன்று ஸ்ரீனிவாசர் சுதர்சனர் வெண்ணைக்கு ஆடும் கண்ணன் இவர்களை தரிசனம் செய்துவிட்டு கடைசியாக இதோ ஆதிகேசவ பெருமாளை தரிசிப்பதற்காக அவனுடைய சன்னதிக்கு முன் நாம் நிற்கின்றோம். மூலவரை நமக்கு படமெடுக்க அனுமதி இல்லாததனால் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். உள்ளே நுழையும் போது சுதையிலே எவ்வாறு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக எம்பெருமான் காட்சியளிக்கின்றானோ அதே பாவத்திலேயே இங்கு மூலமூர்த்தியானவர் சேவை சாதிக்கின்றார். உற்சவமூர்த்திக்கும் மூலமூர்த்திக்கும் அதிகமாக ஒரு வித்தியாசம் இங்கே இல்லை. இதோ உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். கேசவன் என்றாலே அழகான கேசங்களை கொண்டவன் என்று அவனுக்கு திருநாமம். குழலழகர் என்று ஆண்டாள் நாச்சியார் அவனை வர்ணிப்பார். அது மட்டுமல்ல, கேசவ கிளேசநாசனகா என்று நம்முடைய கிளேசங்கள் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குபவனாக அமைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான். பிராட்டி இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைத்ததே, ஆனால் வாழ்க்கையிலே நமக்கு குறையே இல்லை. அந்த ஒரு வகையிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான கேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியாக இதோ திவ்ய தரிசனத்தை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றார். அழகான சதுர்புஜங்கள், அதிலே 2 புறமும் சங்கு சக்கரங்கள் நம்மை அனுகிரகிக்க, மற்ற 2 திவ்ய ஹஸ்தத்திலே ஒரு ஹஸ்தமானது அபய ஹஸ்தமாகவும் மற்றொரு ஹஸ்தமானது வரத ஹஸ்தமாகவும் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான திவ்ய வைபவம். கேசவனாய் நின்று கீழ் திசையிலும் நெற்றியிலும் தேசுடை ஆழிகள் 4 செம்பசும் பொன் மலை போல் வாசி மிகுத்து எனை மங்காமல் காக்கும் மறையதனால் ஆசை மிகுத்த அயன் மகவேதியில் அற்புதனே என்று 12 திருநாமத்திலே சுவாமி தேசிகன் இந்த கேசவனைத்தான் தரிசித்து தன்னுடைய மனக்கண்ணாலே இந்த பாசுரத்தை நமக்கு அளித்தாரோ என்று இவனை தரிசிக்கும் போது இவனுடைய திவ்ய தரிசனம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. அந்த வகையில் இந்த கேசவ மூர்த்தியானவர் ஒரு திருவடியை முன்வைத்து நம்மை அனுகிரகிக்க புறப்படக்கூடிய அழகான திருவடியினுடைய திவ்ய தரிசனம். வெள்ளை பச்சைக்கல் மாலையைத்தான் அணிந்து கொண்டு உயர்ந்த திருமண்காற்பையும் தான் சார்த்திக் கொண்டு இதோ கருணை மிகுந்த கண்களை திறந்து கொண்டு கேசவன் அழகாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற ஆண்டாள் நாச்சியார் இந்த மாதத்திலே குறிப்பிட்ட கேசவனுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். இருபுறமும் ஒரு புறம் ஸ்ரீதேவி நாச்சியார், மற்றொரு புறம் பூதேவி நாச்சியார். அவர்களும் பலவித வண்ணங்களிலே பச்சை சிகப்புக்கள் அழகான மாலைகளோடு
சௌகந்திகா தாமரை புஷ்பங்களை அவரவர்கள் திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டு கேசவனுக்கு ஏற்ற உத்தமமான தேவிகளாக இவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகாக ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானையும் தேவியையும் சேர்த்து உந்துமதகளித்தன் ஓடாத தோல்விளையன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோடி அடைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் உன் மைத்துணன் பேர் பாட என்று அழைத்த அழகான எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருக்கக்கூடிய திவ்ய தர்சனத்தோடு நாம் நாராயணியத்திற்கு திரும்பினோமே ஆனால் நம்முடைய கவனத்திலே கண்டிப்பாக இருக்கும் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடித்த ஒரு யோகியானவன் பிரம்மலோகத்தை கிழித்துக் கொண்டு அங்கு வைகுண்ட லோகத்திலே பகவானை அர்ச்சிராதி மார்க்கமாக இதோ அடைந்து விட்டான். காண கிடைக்காத பரமானந்த ஸ்வரூபம், காண கிடைக்காத திவ்யமான சேவை, பரவசப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இவன் அங்கு அந்த லோகத்திலே நிற்கின்றான். அந்த தசகத்தை முடிக்கக்கூடிய ஸ்லோகத்தை பட்டத்ரி குருவாயூரப்பனுடைய திருப்பாதங்களிலே இதோ அழகாக சமர்ப்பணம் செய்கின்றார். கிருஷ்ணா அர்ச்சிராதி கதிமீதிருஷ்யம் व्रजन्ने विच्युत्यो न भजते जगत्पते सच्चितात्मक भवद्गुणोदयाने उच्चरन्तमनिले सपाहि माम् அர்ச்சிராதி கதிமீதிருஷ்யம் व्रजन्ने அர்ச்சிராதி மார்க்கமாக கிரமமுக்தியை விரும்பிய இந்த ஜீவன் வந்தடைந்து விட்டான் என்று தசகத்தை முடிக்கக்கூடிய கடைசி ஸ்லோகத்திலே பட்டத்ரி குறிப்பிடுகின்றாராம். அதாவது கிரமமுக்தியை விரும்பாத சாயுஜ்ய மார்க்கத்திலே வந்தவன் எப்போதோ நேரே அடைந்து விட்டான், உன்னுடைய வாசத்தை பல காலமாக அடைந்து கொண்டிருக்கின்றான். இந்த ஜீவனானவன் அர்ச்சிராதி கதிமீதிருஷ்யம் व्रजन्ने அவன் வந்து சேர்ந்த இடம் எது குருவாயூரப்பா? விச்யுத்யோ ந பஜதே ஜகத்பதே. ஜகத்பதே குருவாயூரப்பா, உலகத்தை ஆளிக்கூடிய விஸ்வங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 5வது தசகத்திலே இவர் பகவானுடைய சிருஷ்டி கிரமம் விராட் ரூபங்களை எல்லாம் வர்ணிக்க இருக்கின்றார். அதற்கு முன்னால் அவதாரிகையாக இந்த பதத்தை இப்போதே தான் வரக்கூடிய அடுத்த தசகத்திலே என்ன சொல்லவிருக்கின்றேன் என்பதை ஒரு பதத்தாலே இந்த தசகத்தை முடிக்கும் போது பட்டத்ரி வர்ணிக்கின்றார். விச்யுத்யோ ந பஜதே ஜகத்பதே. ஏ ஜகத்பதே, உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து ரட்சித்து காரணபூதனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னுடைய திவ்ய தர்சனத்தில் சச்சிதாத்மக பவத்குணோதயல்னே உச்சரல்தமனிலே சபாகி மாம். உன்னுடைய திவ்ய பதத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதே இல்லை. உலகத்திலே பாவ புண்ணியத்தை செய்த பல ஜீவன்கள் அவர்களுடைய பாவத்திற்கு ஏற்றாற்போல் நரகத்திலே வசிப்பதும், பாவம் தீர்ந்தவுடன் உலகத்திலே பிறப்பதும், புண்ணியத்தை செய்தவன் சொர்க்கலோகத்திலே வசிப்பதும், புண்ணியம் தீர்ந்தவுடன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று பூலோகத்திலே மறுபடியும் பிறவியை எடுப்பதும், இதெல்லாம் மற்ற ஜீவர்களுக்கு இப்போது பல ஸ்லோகங்களிலே நான் சொன்ன கிரமமுக்தியை அடைந்து அஷ்டாங்க யோகத்தை அனுபவித்து யோகி முக்தன் என்ற ஒரு நிலையை அடைந்த அந்த ஜீவனானவன் தான் கீழே இறங்குவதே இல்லை. நசபுனரா வர்த்ததே நசபுனரா வர்த்ததே என்ற ஒரு நிலையை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்ற அந்த சாயுஜ்ய பதவியை சச்சிதாத்மக பவத்குணோதயானே உச்சரல்தமனிலே சபாகி மாம், அந்த உத்தமமான பதவியை அளிக்கக்கூடிய அந்த வைபவமானது அவனுக்கு கிட்டுகின்றது என்று இந்த தசகத்தை பூர்த்தி செய்கின்றார். நாராயணியத்தினுடைய தசகங்கள் மொத்தம் 100. அந்த 100 தசகங்களிலே 4வது தசகம் உத்தமமான தசகம். அதனால் என்றோ இதில் 10-11 ஸ்லோகங்களில் நிறுத்தாமல் 15 ஸ்லோகங்கள் அதிகமான ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு தசகம் என்றால் இந்த தசகம்
இந்த தசகத்திலே முதல் ஸ்லோகத்தில் இருந்து ஆரம்பித்த நாராயண பட்டத்திரி சுருக்கமாக நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அஷ்டாங்க யோகத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தவர். அதிலே யமம் என்பதில் 12 பகுதிகள், நியமம் என்பதில் 12 பகுதிகள். அதை கடைபிடித்து ஆசனத்திலே நாம் அமர வேண்டும். அதற்கு பிறகு சுகாசனத்தை எடுத்துக்கொண்டு பிராணாயாமத்தால் மூச்சை அடக்க வேண்டும். பிரத்யாகாரத்தால் மனதை நிலைநிறுத்த வேண்டும். தாரணையால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அடுத்ததாக நாம் நினைக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபத்தை தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானத்தினாலே உனக்கு சமாதி நிலைமையானது ஏற்படும். அந்த நிலை ஏற்படும் போது பகவான் உனக்கு திவ்ய தரிசனத்தை அளித்து நீ நேராக யோகமுக்தியை கடைபிடிக்கின்றாயா, கிரமமுக்தியை கடைபிடிக்கின்றாயா ஒரு கேள்வியை எழுப்புவார். அவரவர்கள் நினைப்பிற்கு ஏற்ப யோகமுக்தியால் உடனே அடையலாம். கிரமமுக்தியை கடைபிடித்தவன் பல உலகங்களை கடந்து இதோ குருவாயூரப்பா உன்னுடைய ஸ்தானத்தை உச்சரந்தமனிலே சபாகிமாம் வந்து அடைந்து விட்டான் என்று இவ்வளவு விஷயங்களையும் சுருக்கமாக சாஸ்திரார்த்த விஷயங்கள், காண கிடைக்காத விஷயங்கள், அதை வர்ணித்த பட்டத்திரி தசகத்தை முடிக்கும் போது, கிருஷ்ணா ஒரு உண்மையை ஒப்புக்கொள்கின்றேன். சாமான்யமான மனிதர்களால் எங்களால் அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்க முடியாது. இது போன்ற வைபவங்கள் எங்களுக்கு கிடைக்காது. அதனால் உன்னை தியானிக்கும் பட்சத்திலேயே உச்சரந்தம் உன்னுடைய பேரை சொன்னாலோ சச்சிதாத்மக சச்சிதானந்த ரூபியே குருவாயூரப்பா பக்தி யோகத்தை அனுஷ்டித்த எங்களுக்கும் நீ உயர்ந்த பதவியை கொடுக்க வேண்டும். 15 ஸ்லோகங்களாக பல பகுதிகளாக நாராயணியத்தை நலம் தரும் நாராயணியமாக பொதிகை தொலைக்காட்சி மூலமாக பக்தியோடு ஸ்ரவணம் செய்த அனைத்து குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் உச்சரந்தமனிலே சபாகிமாம் அனைவருக்கும் நீ நல்ல ஒரு கதியையும் அருளையும் வாரி வழங்கி அவர்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்று பட்டத்திரி இந்த தசகத்தை முடிக்கக்கூடிய இந்த வைபவத்தினுடைய தமிழ் பாசுரத்தோடு இந்த தசகத்தை நாம் முடித்து கேட்டோமே. ஆனால் இதனுடைய சுருக்கம் நமக்கு புரிந்துவிடும். சச்சிதானந்தமாகி சார்ந்தவர் கருளும் தேவே இச்சையே இல்லாராகி வீட்டினில் இணைந்த பேர்கள் இச்சைதான் மிகுந்த இந்த இகழ் உலகல் தனை நாடார் இச்சைதான் மிகுந்த இந்த இகழ் உலகல் தனை நாடார் மெச்சரும் வீடு கண்டோர் வேறொன்றை காணலுண்டோ. 15 ஸ்லோகத்தையும் சுருக்கிட்டார் அப்படியே இந்த தமிழ் பாசுரத்தில். சச்சிதானந்தமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ குருவாயூரப்பன். இச்சையாகிய ஆசையை எவன் விட்டு அவனவனுக்கு தகுந்த மார்க்கத்தை கடைபிடிக்கின்றானோ அவர்கள் இச்சை ஆசையில்லாத இந்த வைகுண்ட பரமபதத்தை அடைவர்கள். அனைவரும் போற்றும்படியாக மெச்சரும் வீடு கன்றோர் வேறொன்றை காணலுண்டோ. அங்கு அடைந்தவர்கள் அவனுடைய சிந்தனை பரமாத்மத்தினுடைய தியானம், அதை தவிர தங்களுக்கு வேறு வழியில்லை என்ற அழகான நிலையை அடைவார்கள் என்று இந்த 4வது தசகத்தை பூர்த்தி செய்த நாராயண பட்டத்திரி 5வது தசகத்தை எவ்வாறு ஆரம்பிக்க இருக்கின்றார் என்பதை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளின் திவ்ய ஆரத்தியோடு இவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு 5வது தசகத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகத்தை மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தில் இருந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.